டேய் புஷ்பா. டேய் கேக்குதாடா? ஹலோ ஹலோ. டேய் டேய் பேசுடா. கட் பண்ணிட்டு. ஹலோ. டேய் என்னாச்சு? ஏங்க வரல, நான் வெளில இருக்கறேன் வாங்க. டேய் ஏய் பைத்தியக்காரா, நான் ஒரு அட்டைய பாத்துட்டு வந்த ஜோக் பண்ணி கிடக்காரா டேய். இல்ல எப்படின்னு. ஹலோ. டேய் நாங்க சும்மா கண்டனுக்காக பின்னாடி போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னடா. அதுக்கெல்லாம் போய் பயந்துன்னு வரையா நீ? ஐயோ ஒண்ணும் இல்ல வைங்களா. அது எந்த மாதிரி இருந்துச்சு? இப்பயே சொல்லும் போதே பயமா இருக்கு. கோல்ஸ் சத்தெல்லாம் கேக்குதுன்றான். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மை சேனல் இல்ல, அண்ணனோட சேனல். வந்துட்டு மாமே, பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாதான்றத வந்து செக் பண்ண போறோம். உள்ள போயிட்டு இங்க வந்து 5 பிளாக் இருக்கு. இப்போ அந்த 5 பிளாக்குமே வந்து போய் சுத்தி பார்க்க போறோம். எதுல என்னென்ன இருக்கு போகுதுன்னே தெரியல. சிம்பிளி சாரத் வந்து இதுல வந்து பேய் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஜின்னு இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்ப டைம் வேற பயமாவே இருக்கு. ஏன்னா இந்த இடத்த பார்க்கும் போதே எனக்கு கொஞ்சம் மணி வந்து 3:50 ஆகுது. நம்ம எத்தனை மணிக்கு வெளியே வர போறோம்னு தெரியல. சரி வாங்க அப்படியே உள்ள போலாம். காய்ஸ் வந்துட்டு உள்ள அப்ப வந்து ஒரு ஃபிலிம் பண்ணிட்டு பாதியில இந்த இந்த பைத்தியக்காரனாலதான் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. எப்பா நான் மட்டும் இல்ல, நிறைய பேரு என்ன நான் சும்மா தான் சொன்னேன். சில பிரச்சனைனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து அப்படியே உள்ள போயிட்டு பார்க்க போறோம். எப்படின்னு தெரியல. முருகா காப்பாத்துப்பா. நம்ம கிட்ட தலைவன் இருக்கான். தலைவன் ஆண்டவே கேமராமேனே பாய். அவன் இன்னும் வந்துட போட்டா. இது வந்து ஃபன்னா தான் பண்றோம். நீங்களும் ஃபன்னா எடுத்துன்னு பாருங்க. இதை பத்தி வெளியில போயிட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க மாதிரி கேஸ் போட்டு போறீங்க பாத்துங்க. சும்மா வந்து சுத்தி தான் பாக்குறோம். அந்த பஸ்ல இருந்து அது வரும். நான்டா சூனி பொம்மையா. கொலுசு சத்தம் வந்து கொலுசு சத்தம். யூடியூப் சேனல் யூடியூப்னா அவங்க. சரி ஓகே. யூடியூப் ஓனர் ஒரே ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறேன். ஓன் வாய்ஸ்ல நான் பேசும்போது கூட நீங்க என்னது பிளாக் இல்ல காப்பிரைட்டா எக்ஸாம் தான் காப்பிரைட் போறீங்க. பார்த்தா இதுலயும் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணதுல காப்பிரைட் போட்டா நாங்க எப்படிதான் யூடியூப் சேனலே ரன் பண்றது எங்களுக்கு. சோல்ஜர்ஸ் பிளாக் உள்ள வந்துட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் பிளாக். ஃபர்ஸ்ட் பிளாக்கோட எண்டு. ஏன்னாவன் பைத்தியாரா? நானும் போன மெத்தனை எனக்கே தெரிஞ்சிடா. என்ன பண்ணிட்டேன்டா. இங்க பாரு, இதனால பார்த்தல அவங்க வீட்டுக்கு போயிடலாம். நீங்க வந்து பேருக்குதான்னு வந்து கண்டுபிடி சொன்னாங்க. கோலாட்டு லேடிஸ் மாரி ஆடக்கூடாது, புரியுதா? நான் ஆம்பளடா, லேடிஸ் பாய். இப்ப நம்ம பேய் இருக்கா சும்மா இடம் அப்படின்னா பார்க்க தான் வந்துடும். அதுக்கே நல்ல ட்ரில்லா இருக்கு. நைட்ல உண்மையில வந்து பேய் இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். இடத்தெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? நாங்க வந்து பிலிம் எடுக்க வரல, பிளாக் தான் பண்ண வந்திருக்கோம். அதுக்கே வந்து அல்லு விடுது. என்ன பாக்ஸ் மாரி இருக்கு பாரா? அது இது ஏசி மாரி. அது யாருக்குள்ளது?
காத்து வரும் அந்த காலத்துல யார் குளிர் அந்த காலத்து யார் குளிர் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன்டா இது. ஏய் உண்மையில இங்கே வரான் உண்மையில கேக்குதான். அவன் சும்மா பைத்தியக்காரன்டா. அவன் பைத்தியத்தை கூட வச்சிருந்தா இப்படிதான் பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அவன் ஃபோன் பண்ணான், ஏதோ உட்காந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு தான் நம்ம பார்த்தீங்களா நீங்களே விளையாட்டு தான் வரான்னு நினைச்சோம். ஆனால் சீரியஸாக எங்களுக்கே அள்ளு கிளப்புற மாதிரி ஃபோன் பண்ணி ஒரு மாதிரியே பேசுகிறான். அப்படி என்ன தான் பார்த்தோன்னே தெரியல. நம்மளும் வீடியோவில் பார்த்துட்டு வரோம், ஒன்றுமே தெரியல. என்னாச்சுன்னு தெரியல, பைத்திய மாதிரி பயந்துட்டு ஓட்டான் போல. திரும்ப வரத்தானமா தெரியல. அங்கிட்ட போயிட்டு ரிவ்யூ கேட்டு அப்புறம் வரத்தானமான்னு யோசிக்கிறோம். ஆனால் இடம் வந்து சரியான அல்டிமேட்டா இருக்கு. உள்ள வந்தோன்னா பயங்கரமா கண்டென்ட் போடலாம் போல. ஆமாம், கண்டென்ட் பயங்கரமா கிடைக்கும். இடமும் அதுக்கேற்ற மாதிரி தரமா இருக்கு. ஒரு கிளைமேக்ஸே எடுக்கலாம் போல, உள்ள ஒரு படமே எடுக்கலாம் போல. அவ்வளோ பெருசா இருக்கு இடம். ஒன்றும் சுத்தியே பார்க்கல. இப்படி போயிட்டு ரிட்டர்ன் தான் வந்தோம். அதுக்கே அவன் ஏதோ பயந்து இருக்கிறான்றான். பக்கத்துலேயே இருறான்னோம். புரிஞ்சிக்காம பைத்திய மாதிரி தனித்தனியா ஓடி இப்போ பயந்து எங்கேயோ ஓட்டான். விளையாட்டா பண்றான். நான் வந்து சீரியஸா வந்து எதை பார்த்து பயந்தானா வந்து ஒண்ணுமே தெரியல. அவன் பேசும்போது அப்படியே ஒரு மாதிரியா, அவன் இப்பெல்லாம் பேசுனதே இல்லை, அப்படியே ஒரு மாதிரியா அப்படியே எப்படா நம்மளும் உள்ளதான் கேமரா உள்ள அவன் போனதை தான் நம்மள போனோம். அதோட அதிகமாவே போனோம். என்னன்னு தெரியல. ஹலோ, எங்கடா இருக்க? மெயின் ரோட்லயா? அப்படி இருடா வரண்டா. என்னத்த பார்த்து பயந்தா? ஹலோ ஹலோ, என்ன கிராஸ் ஆச்சு? ஹலோ எங்கடா இருக்கா? என்ன அது கருப்பாடு பைத்தியக்காரன் உன் கூட தான் நாங்க வந்தோம். அதுதான் தனியா போறேன் பைத்திய மாதிரி பண்றடா. அது எதனா இதுவா இருக்கும்டா சும்மா. ஏய் நீ தனியா போனல, டப்புன்னு எதனா நேர பார்த்து பயந்துட்டு இருப்படா. நாங்க சும்மா கண்டென்ட்டுக்காக தான் அவங்க கூட ஏதோ போச்சுன்னு சொன்னடா. என்ன தெரிஞ்சு? டேய் சரி இரு வரேன் இரு. சரி நாங்க வெளியே வந்துட்டோம், இரு வர. எந்த மெயின் ரோட்ல எங்க இருக்க? சரி இரு, நாங்க வெளியே தான் வந்துட்டோம், வரேன் இரு. அங்கே இப்போ உள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். வண்டி விட்டுட்டு தான் போகிறோம். இப்போ அவன் அங்கே தான் இருக்கான்னா சரி நான் போய் கேட்போம் அவங்ககிட்ட. வண்டியாண்ட வந்துட்டோம். பார்த்துன்னு இருக்கா உண்மையா சொல்றானா போய் சொல்ல உண்மை புரியல. பார்த்தாதான் தெரியும் என்ன இது சொல்லல. உள்ள என்ன இருந்துச்சு? கருப்பா இருந்துச்சா? கருப்பா இல்லை வெள்ளையா. வெள்ளையாவா? கருப்பான்னா போன்ல பேசும்போது வெள்ளையா அப்படி. சரி நான் கூட ஏதோ வேற என்னமோ தான் வெள்ளை கவர்ல போகுதுன்னு நினைச்சேன். மறுபடியும் ஒரு கேஷ் கொடுத்துருவோம். அவள் தான் பிச்சின்னு. அப்படியே அங்க நாங்க உள்ள பாத்ரூம்ல போகும்போது நின்று எங்களை பார்த்துட்டு போனேன். சரி விடு வா போலாம் விடு. அவ்வளோதான். இது அப்புறம் காய்ஸ் உள்ள ஏதோ இருக்கு போல. சிம்பி சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒயிட் கலர்ல ஏதோ போச்சுன்னு சொல்றான். அது உண்மையா போயான்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோ பண்ண முடிஞ்சா பண்றோம். தம்பி வந்து உண்மையில எதுவுமே பயப்பட மாட்டான். அவனே வந்து சொல்ற, அவன் இது மாதிரிலாம் பேசுனதே இல்லை. அவனே இப்படி பேசுறான்னா ஏதோ இருக்கு போல சம்திங்கு. நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். லாக் முடிச்சிடறேன். பாய் பாய்.